கோலி டாக் கோலிவுட் நியூஸ். கமர்ஷியல் கதையிலும் கருத்து சொல்லணும் சொல்றாரு பாபி சிம்ஹா. நேரம் ஜிகர்தண்டா படங்கள்ல அதிரடி வேஷத்துல நடிச்சவரு பாபி சிம்ஹா. பின்னாடி அவர் வில்லன்ல இருந்து ஹீரோவா ப்ரொமோஷன் ஆயிட்டாரு. அவரோட கைவசம் உருமீன், இறைவி, கோ 2, பாம்பு சட்டை, வல்லவனுக்கு வல்லவன் உள்பட பல படங்கள் இருக்கு. இப்படி ஒரே நேரத்துல நிறைய படங்கள்ல நடிக்கிறதுனால கால்ஷீட் பிரச்சனையிலயும் சிக்கியிருக்காரு. இதனால பாம்பு சட்டை, உருமீன் படங்களுக்கு அவரை டப்பிங் பேச வைக்கிறதுக்காக மாச கணக்குல காத்திருந்தாங்க. அதையடுத்து வேறு படங்கள்ல நடிச்சுக்கிட்டே மதிய நேரங்கள்ல 1-2 மணி நேரங்கள் பேசிட்டு வந்த பாபி சிம்ஹா இப்போ பாம்பு சட்டை, உருமீன், கோ 2 போன்ற படங்களை முடிச்சு கொடுத்துட்டாரு. அதுக்கடுத்து இந்த படங்கள் வெளியாக இருக்கு. இந்த நிலையில மிர்ச்சி சிவாவோட இணைஞ்சு நடிச்ச வெளியான மசாலா படம் தோல்வி அடைஞ்சதுனால இப்போ தான் புதுசா கேட்கும் கதைகளை ரொம்பவே ஆராயறாரு பாபி சிம்ஹா. கமர்ஷியல் கதைகள்ன்றதே பாலிசியா வச்சிருந்த போதும் அதுக்குள்ளேயும் ஏதாவது ஒரு மெசேஜ் சொல்லணும்னு பிரியப்படுறாராம் பாபி சிம்ஹா. அதனால டைரக்டர்கள் சொல்லும் கதை தனக்கு பிடிச்சிடும் பட்சத்துல இந்த கதைக்குள்ள ஏதாவது ஒரு நல்ல கருத்தையும் கலந்துடுங்கன்னு சொல்லி அனுப்புறாராம். இப்படி திடுதிப்புன்னு கருத்து கந்தசாமியா பாபி சிம்ஹா மாறினதை அடுத்து அவரை வச்சு இப்ப படம் இயக்கிட்டு இருக்கவங்க கூட கதைக்குள்ள எக்ஸ்ட்ராவா காட்சிகளை இணைச்சு அது மூலமா ஏதாவது சமுதாய கருத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம்.